தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இருண்ட வீடு அல்லது காலி வீடு. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தால் 12 ராசி கட்டம் இருக்கும் இல்லையா, லக்னத்திலிருந்து 12ஆம் வீடு வரைக்கும். அப்போது 12லேயும் ஒரு கிரகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா 9 கிரகங்கள் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் ஒரு கிரகம் அமைய பெற்றவங்க கூட 3 ராசி கட்டம் வந்து காலியாக இருக்கும். அப்போ காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடமே உங்களுக்கு பலன் தராதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எந்த கிரகத்தினுடைய பார்வையும் அந்த 3 ராசி கட்டத்துலேயும் படலை அப்படின்னு வச்சுப்போம். அதுதான் வந்து இருண்ட வீடு அல்லது காலியான வீடுன்னு சொல்லுவோம். ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கட்டம் காலியாக இருக்குது அப்படின்னா அந்த காலியான வீட்டில் எந்த கிரகத்தினுடைய பார்வையும் படலை அப்படின்னா அந்த இடம் வந்து இருண்ட வீடுன்னு சொல்லுவோம். அப்படி உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ராசி கட்டம் இருண்ட வீடாக இருக்கா, காலியான வீடாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரியான உங்களுக்கு பலனை தரும் அல்லது எந்த விஷயங்களை அது கிடைக்காமல் செய்யும், அதாவது எந்த விஷயத்தில் உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யும் அப்படிங்கிற சில விளக்கங்களை தான் ஒரு சில விளக்க ஜாதகங்களோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யாரையாவது சார்ந்து வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த சம்மந்தப்பட்ட வீடை பொறுத்து. இப்போது இதை வந்து உதாரணத்தோடு நம்ம பார்க்கும்பொழுது ஈஸியாக புரியும். ஒரு இருண்ட வீடு அல்லது காலி வீடுனா என்னென்னா, இப்போ இதில் எது காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கும்பம் காலியாக இருக்குது, தனுசு காலியாக இருக்குது, 2வது இடத்துல காலியாக இருக்குது, 12ல் காலியாக இருக்குது, அதாவது சுத்தமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது உண்மையிலேயே சுத்தமாக அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏதாவது கிரகத்தினுடைய பார்வையும் அந்த இடத்துல இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ இங்கே வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சிம்மத்துக்கு கிரக பார்வை இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. அப்போ இது காலி வீடு இருண்ட வீடுன்னு இல்லை. அடுத்தது கன்னிக்கு பார்ப்போம். கன்னியில் வந்து கிரக பார்வை இருக்கான்னா புதன் சுக்கிரனுடைய பார்வை, குருவினுடைய பார்வை இருக்குது. அப்போ இதுவும் காலி வீடு இல்லை, அதாவது இருண்ட வீடு இல்லை. அடுத்தது தனுசுக்கு வருவோம். தனுசுக்கு செவ்வாயினுடைய 8வது பார்வை இருக்குது. அப்போ இங்கே இதுவும் காலியான வீடு இல்லை. கும்பத்துக்கு வருவோம். கும்பத்துக்கு ஏதாவது கிரகத்தினுடைய பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கும்பத்துக்கு எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லை. சரியா? அப்போ கும்பம் வந்து காலி வீடு இருண்ட வீடுன்னு அர்த்தம். அடுத்தது 12ஆம் இடம். 12வது இடத்துக்கு வருவோம். 12வது இடத்துல கிரக பார்வை அல்லது சேர்க்கை இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. 12வது இடத்துக்கும் எந்த கிரக சேர்க்கையோ அல்லது பார்வையோ இல்லை. அப்போ இங்கே இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இருண்ட வீடு அப்படி காலி வீடு அப்படின்னு கேட்டால் கும்பமும் மிதுனமும், அதாவது 8வது வீடும் 12வது வீடும் இங்கே காலி வீடாக வருது. இப்போ இது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு கேட்டால், இந்த விஷயத்தில் மட்டும் யாரையாவது சார்ந்து வாழணும். இப்போ 8வது இடம்னா என்ன, ஆயுளை குறிக்கக்கூடியது. அப்போ இவங்க ஆயுளாக இருக்கணும்னா இவங்களால முடியாது. இவங்க ஆரோக்கியமான ஃபுட்டு, இவங்க வந்து லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து இவங்களை சார்ந்து தான் வாழணும். யாரை சார்ந்து அப்படின்னு கேட்டால், இங்கே யாரை சார்ந்து 5வது இடத்துல போயிட்டு நிற்கிறாரு 8வது அதிபதி. அப்போ இங்கே வந்து பிள்ளைகளை சார்ந்து அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க எப்படி சொல்கிறது, இவங்க வாழக்கூடிய இடத்துலையே இருந்தால் தான் இவங்க இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதாவது இவங்க பிறந்த இடத்துலையே வாழணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதிக்கப்பட்டது. பிறந்த இடத்த விட்டு எவ்வளோ தூரமாக போகிறாங்களோ அந்தளவுக்கு இவங்களுக்கு ஹெல்த் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப என்வாரன்மெண்ட்டு வந்து அலர்ஜி தரக்கூடிய ஒருத்தவங்க, அதாவது எவ்வளோ சொந்த ஊர்லேயே இருந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, ஒரு பக்கத்து ஊருக்கு கூட போக மாட்டாங்க. அப்படி வந்து ஒரே இடத்துல குறுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறுகி ஒரே இடத்துல வாழக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி இந்த 8வது இடத்துக்கு உண்டானதை கொடுத்துரும். இதில் வந்து பயத்தையும் கூடுதலாக கொடுக்கும். நீண்ட நாள் வாழணும் அப்படிங்கிற பயத்தையும் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து 8வது இடத்துக்கு உண்டானது. எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இவங்களுக்கு யோகம், திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே விழாது. அதாவது டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, திடீர் யோகம், அந்த இதெல்லாம் எதுவுமே வாய்ப்பே இல்லை. இவங்களுக்கு வந்து எதுவுமே முன்னாடியே சொல்லி கடுமையான முயற்சியில் நடக்கிறது தான், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 12வது இடம் வந்து இங்கே காலி இருண்ட வீடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இப்போது இது எந்த மாதிரியான பலனை தரும்? இப்போ இங்கே வந்து 8ஆம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஆயுள் பங்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே இல்லை. ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகள் கண்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஆயுளுக்கு பங்கம் இல்லை, அதாவது வாழ்ந்துருவார். இப்போ இங்கே 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12ஆம் இடம் இருண்ட வீடாக இருக்குது இல்லையா. அப்போ 12ஆம் இடங்கிறது ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது. நான் வந்து அது செலவு பண்ணாலும் சரி, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறது, இது எல்லாமே லிவிங் ஸ்டைலில் வந்து திருப்தியை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த இடம் வந்து காலியாகுது, இருண்ட வீடாகுது அப்படிங்கிறப்போ நிம்மதியாக இல்லைன்னு புலம்பக்கூடிய ஒருத்தவராக இருப்பார். இப்போது 12ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா இதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிடலாம். இப்போ 12ஆம் அதிபதி இங்கே வந்து நீச்சம் அப்படிங்கிற மாதிரி நிற்கும். ஆனால் அங்கே சுக்கிரன் வந்து உச்சமாகிறார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இவருக்கு வந்து
நிம்மதி இருக்கும், தூக்கம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இவர் ஆனால் புலம்பிக்கிட்டே தான் இருப்பார். கடைசி வரைக்கும் இவர் வந்து ஒத்துக்கவே மாட்டார், நான் நிம்மதியாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி. நிறைய புலம்பல்கள் வந்து இவர் ஜாதகத்தில் இருக்குது. இவருடைய லைஃப் ஸ்டைலில் புலம்பல்கள் வந்து கூட இருக்கிறவங்க வந்து கேட்கப்படும். கூட இருக்கிறவங்க வந்து காது கிழிஞ்சிரும்னு வச்சுங்களேன், அந்தமாரி இவர் புலம்புவார். ஆனால் வந்து இங்கே 12ஆம் இடத்த அதிபதி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிறார். அதாவது அந்த இடத்துல புதன் நீச்சமானாலும் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இவருக்கு வந்து வாழ வச்சிரும். என்ன அந்த ஒரு திருப்தியான நிலை அப்படிங்கிறது வந்து இவருக்கு இருக்காது. இப்படி தான் வந்து ஒரு ஒரு வீடு காலியாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே காலியாக இருக்கா, இருண்ட வீடாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பலன்கள் ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதையே நினச்சி கவலைப்படாமல் சரி விடு போயிட்டு போகுது, மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாக அதை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழணும். இதுதான் இதில் வந்து பரிகாரம் செஞ்சு நான் இதை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல வந்தது. இந்த விளக்கங்கள் ஒரு வித ஜோதிட புரிதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.